கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு செய்வாங்க. இங்க பாரு ரேவதி, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. சரி, நான் அப்புறம் பேசுறேன். இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச உடனே தாலி கட்ட போறாங்க. தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல கூட அவன் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான். நீ என்னடானா இப்படி பயப்படுறீங்க? நிச்சயமா நான் உன்னை கைவிட மாட்டேன் ரேவதி. அன்னைக்கு என்கிட்ட தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு வைக்கிறேன் உனக்கு. மண்டபம், சமையல், வாத்தியம் எல்லாம் உங்க விருப்பப்படியே பண்ணிடலாம். சரி, அப்புறம் இந்த கச்சேரி மட்டும் யாரை வைக்கலாம் என்ன ஏதுங்கிறதுல பின்னாடி பேசி முடிவு பண்ணிக்கலாம். அது பரவாயில்லைங்க. ஆனா ஒண்ணு, செலவு எல்லாமே ஆளுக்கு பாதி தான், அதை மறந்துடாதீங்க. அதைத்தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரீங்களே. ஆமா சார், சார், சார் கொஞ்சம் வாங்களேன். யோ, முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்கேன், இப்ப போய். சார், அதை விட முக்கியமான விஷயம், கொஞ்சம் வாங்க சொல்றேன். என் பொண்ணு கல்யாணத்தை விட அப்படின்னே முக்கியமான மேட்டர். சார், அது இங்க சொல்ல முடியாது. முக்கியமான விஷயம், வெளியே வாங்க சார், வாங்க சீக்கிரம் சார். என்ன சம்பந்தி, என்ன விஷயம்? நான் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, வாங்க வாங்க. என்னய்யா? வாங்க சார், சொல்றேன். அங்க பாருங்க. என்னய்யா? கீழே வாங்க, காட்டுறேன். வாங்க 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 சார். என்னய்யா விஷயம்? சார், உங்க பொண்ணு அந்த டிரைவர் பையனை லவ் பண்ணுதுன்னு நான் சொன்னப்ப நீங்க நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. அங்க பாருங்க, அங்க பாருங்க சார், உங்க பொண்ணோட காதல் லீலையா. அங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. வாங்க. சார் கிளம்பலாமா சார்? யார் இந்த பொண்ணு? நம்ம ரேவதி மேடமோட ஃப்ரெண்டு. காரை பார்த்த உடனே மேடம் வந்திருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்ல சார் தான் வந்திருக்காருன்னு சொன்னேன். அதான் அப்படியே ஜூஸ் சாப்பிட்டு பேசலாமேன்னு. சார் சார் சார், இவன் பொய் சொல்றான் சார். நான் பார்க்கும்போது இங்க உங்க பொண்ணு தான் சார் உட்காந்து பேசிட்டு இருந்தது. இவன் பொய் சொல்றான் சார். அங்கிள் 15 நிமிஷமா என் கூட தான் அங்கிள் வாசு பேசிட்டு இருக்காரு. ரேவதி இங்க வரலையே அங்கிள். ஏயா, நான் உனக்கு கமிஷன் தரமாட்டேன்னு சொன்னதுக்காக என் பொண்ணு பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்றியே, விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? சார் கிளம்பலாமா சார்? சரி சார், ஜூஸ் எல்லாம் சாப்பிடுறியே, இதுக்கெல்லாம் காசு யாரு கொடுப்பாங்க? சார் மேடம் வாங்கி கொடுத்தாங்க சார். ஓ அப்படியா? அப்ப நீ இருந்து பொறுமையா சாப்பிட்டுட்டே வா. முடிஞ்சா ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுங்க. இப்படி ஓசில கிடைக்கிறப்பவே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கணும். யோ பாயா. சார் 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 சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா ஏதாவது பேசினேன் உன்னை தொலைச்சிடுவோம் சார். இல்ல சார், அது வந்து சார் சார். ஏய், வாயை மூடிட்டு வரதா இருந்தா வா, இல்ல இப்படி ஓடிடு. சரி சார். ஆப் அவனுக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நானே வச்சுக்கிட்டேனே. எப்படிங்க புரோக்கர் உங்களை பார்த்ததை கண்டுபிடிச்சிங்க? எனக்கு ரேவதியோட அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். அதனால தான் எப்பவுமே கழுத்துக்கு பின்னாடி 2 கண்ணு வச்சிட்டு இருப்பேன். சொல்லு ரேவதி. எங்க அப்பா வந்து பார்த்தாரே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உங்க அப்பாவை நான் சமாளிச்சிட்டேன், நீ கவலைப்படாத. அண்ணே அண்ணே, வெளியே நிற்கிற வண்டி சின்ன ப்ராப்ளம் தான். டோர் போட்டால் டெலிவரி கொடுத்துடலாம். நேற்றே வந்து சத்தம் போட்டு போனார். ஹேய், எந்த நேரத்தில் எதை பேசிகிட்டு இருக்கான் பாரு. அவனே பொண்டாட்டிய காண மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கான். காரு டெலிவரின்னுக்கிட்டு. போடா, இன்னைக்கு செட்டு லீவு, போ. அண்ணே போடா. நான் வரேண்ணே.
மன்னிச்சிரு மச்சான். அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு அர்ச்சனா கிட்ட உனக்கு துரோகம் பண்ற யாருமே நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னது பழிச்சிருச்சோன்னு பயமா இருக்குடா. அன்னைக்கு அப்படி சொன்னது இப்ப தப்புன்னு தோணுதுடா. சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்படி பார்த்தா இது வரைக்கும் எத்தனையோ தடவை என் நல்ல மனசுக்கு நான் நல்லா இருப்பேன்னு நீயே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கான்னு. உலகத்துல ராத்திரி பகல்னு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எல்லார் வாழ்க்கையிலயும் துக்கம் சந்தோஷம்னு மாறி மாறி வரும்டா. ஆனா உன் வாழ்க்கையில மட்டும் துக்கமும் துயரமுமாவே இருக்கேடா. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி உன் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இல்லவே இல்லையேடா. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அதான் என் ஆதங்கத்தை சொன்னேன். இப்ப கூட அர்ச்சனா மனசுல நான் இருக்கனால எனக்கு தெரியல. ஆனா அர்ச்சனா எல்லாம் என்னால வாழ முடியாதுடா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கேட்டதில்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, என் வாழ்நாள் பூரா அர்ச்சனா என் கூட தான் இருக்கணும். இது வரைக்கும் நான் அர்ச்சனாவை பிரிஞ்சு இருந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் அவ எங்க இருக்கான்னு தெரியும். திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ அர்ச்சனா எங்க இருக்கான்னு கூட தெரியலையடா. என்ன பண்றா, எப்படி இருக்கா? அவ இல்லாத வாழ்க்கை, தேவ இல்லாத வாழ்க்கை என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவா, இது வரைக்கும் எத்தனையோ தடவை நீ அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் அதை பத்தி நினைச்சு கூட பார்த்தது இல்லடா. டேய் அழுகாதடா. அர்ச்சனா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாடா. திரும்பி வந்துருவாடா. எல்லாரும் இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. ஆனா என் அர்ச்சனா இன்னும் வரலையே. டேய் மத்தவங்க சொல்றதை விடுறா, நான் சொல்றதை கேளுடா. அர்ச்சனா ஊருக்கு போறதா இருந்தா ஒன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கணும், இல்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கணும். பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போறதா இருந்தா ஆட்டோக்காரன் கண்ணில் படாம போயிருக்க முடியாது. அர்ச்சனாவோட அடையாளத்தை சொன்னோம்னா கண்டுபிடிச்சிடலாம்டா. அழாதடா, தைரியமா இருடா. சிவா, முடியுமாடா? முடியும்டா. அண்ணா, நேத்து நைட்ல இருந்து அண்ணா எதுவுமே சாப்பிடல. இவர் சாப்பிடலன்னு வீட்ல யாருமே சாப்பிடல. நீங்க கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்கண்ணா. டேய் சாப்பிடுறா. உன்னால வீட்ல இருக்க எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்களாம். எனக்கு வேண்டாம். டேய் நீ சாப்பிடாம இருக்கிறதுனால மட்டும் அர்ச்சனா உன்னை தேடி வந்துருமாடா. நீ சாப்பிடுறா. அர்ச்சனாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்டா. என்னடா நீ கூட என்ன புரிஞ்சுக்கல? எனக்கு வேண்டாம். ஏய், நீ சாப்பாடு எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அண்ணா போ. அண்ணா சாப்பிடுங்கண்ணா. போன்னு சொல்றல. போ.
ஹலோ அம்மா, நான் கவிதா பேசுறேன். சொல்லு கவிதா. என்ன இந்த நேரத்துல? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா. அர்ச்சனா காணாம போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? என்ன இப்படி கேக்குற? எல்லாம் நான் போட்ட பிளான் தானே. என் பிளானே இப்பதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்க சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்குற மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என் சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்குற விஷயமா? நீ என்ன சொல்ற கவிதா? அர்ச்சனா காணாம போன விஷயம் இன்னும் அந்த சிவகாமிக்கு தெரியாது. என்னடி சொல்ற? ஆமாம்மா, மாமியார் வீட்டை விட்டு வெளியில போன அர்ச்சனா நேரா தான் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. ஆனா தம் மாமியார் வீட்டுல நடந்த எதையும் சொல்லாம அங்கிருந்து வேற எங்கேயோ போயிட்டா. பின்னாடியே அர்ச்சனாவை தேடிக்கிட்டு போன செல்வத்தோட பெரியப்பாவும் அர்ச்சனா அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் நடந்த விஷயம் எதையும் சொல்லாம திரும்ப வந்துட்டாரு. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சாயங்காலம் ராணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அவ தான் என்கிட்ட சொன்னா, அர்ச்சனா வீட்ல அவ தங்கச்சி காவியாவுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடாயிருக்கான். அந்த நிச்சயதார்த்தம் தடைப்பட்டுட கூடாதுன்னு தான் அர்ச்சனாவும் அந்த பெரியவரும் நடந்த விஷயத்த மூடி மறைச்சிருக்காங்க. ஓ, அதனாலதான் அந்த பக்கம் இன்னும் தீப்பிடிச்சு எரியலையா? சபாஷ், பிரமாதமான மேட்டர். இத வச்சு ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? சம்மந்திங்கிற முறையில என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம என்னையும் கூப்பிடாம 2வது பொண்ணுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிருக்கால, அந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அவ மக காணாம போன விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த குடும்பமே துடிக்கணும். சிவகாமி எரிமலையா வெடிக்கணும். அந்த 2 குடும்பத்துக்கும் பகை இன்னும் ஜாஸ்தி ஆகணும். இந்த வேலையை நாம உடனே செஞ்சாகணும். சரிம்மா, நம்ம எப்படி செய்யறது? நீதான் செய்யணும். நீ நேர்ல போய் சிவகாமியை பார்த்து அர்ச்சனா காணாம போன விஷயத்த சொல்லு. ஐயோ, எப்படிம்மா நான் போய் நேரடியா? நீ போய் அர்ச்சனா காணாம போனதுக்கு துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு கொடு. அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடி. சரிம்மா, அப்ப நாளை காலையில நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுறேன். நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த வீட்ல சந்தோஷமான விஷயம் எதுவுமே நடக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். லேட் பண்ணாம காலையில சீக்கிரமா வேலையை முடி. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சிவகாமி, என்னங்க? என்ன இன்னும் ரெடி ஆகலையா? ராகு காலத்துக்கு முன்னால கிளம்பி ஆகணும். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? நான் என்ன உங்களை மாதிரியே கையை வீசிட்டு வந்துட முடியுமா? நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாமா? காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க, இப்பதான் ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியா? அப்பா, நான் ரெடி ஆயிட்டேன்பா. காவியா, பிரியா ரெடி ஆயிட்டீங்களா? சீக்கிரம். ரெடி ஆயிட்டோம், நான் இதோ வந்துடுறோம். வண்டி வந்துருச்சுமா, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. வினோத், என்னப்பா? அர்ச்சனா இன்னும் காணுமே. மாப்பிள்ளைக்கு வேணா ஒரு ஃபோன் போட்டு பாரு. சரிப்பா. என்னப்பா? ரிங் போயிட்டே இருக்குப்பா, எடுக்க மாட்டேன்றாரு. ஹலோ. மாப்பிள்ள, நாங்கெல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். கிளம்பிட்டீங்களா? எனக்கு ஷெட்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. ஒரு வண்டியை உடனே டெலிவரி கொடுக்கணும். நீங்கள் எனக்காக காத்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் போயிடுங்க. நாங்கள் அப்புறமா வந்துடுறோம். அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி மாப்பிள்ள, எழுதிக்கோங்க. நம்பர் 10 கங்கா நகர், வேளச்சேரி.
மாப்பிள்ள வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கால் பண்ணுங்க. சரிங்க. அண்ணா என்னாச்சு? அர்ச்சனோட வீட்டில் எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்களா? எங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்களா? நான் எப்படி போக முடியும்? அதான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி